ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். மாடிக்கு வந்துட்டு சும்மா போனால் எப்படி, தண்ணி ஊற்றிட்டு சும்மா போகிறதே இல்லைங்க. ஏதாவது ஒரு ரெண்டு கத்திரிக்காய் நிறைய திருப்பியும் வந்துருச்சு. கத்திரிக்காய் வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்கிறேன். கத்திரிக்காய்னா வெறும் கத்திரிக்காவாக சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு போர் அடிக்காதா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வெறும் கத்திரிக்காய் அப்படிலாம் நான் சாப்பிட மாட்டோம். கத்திரிக்காய் போட்டு ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால் கத்திரிக்காய் போடுறோம், ஒரே கத்திரிக்காவாக சாப்பிட்றோம், அதனால் போர் அடிக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு கண்டிப்பாக வராது. நம்ம எல்லா காயும் கலந்து தான் சாப்பிட்றோம். அப்புறம் இன்னொரு விஷயம், தக்காளி பறிக்கிறப்ப இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் தக்காளி 1-2 தன்னால் முளைக்கிறத மட்டும்தான் வச்சுக்கிறதே தவிர தக்காளி தனியாக போடுறதில்ல. ஒவ்வொரு தடவையும் நான் நினைப்பேன், அந்த கத்திரி போட்டிருக்க அளவுக்கு தக்காளியும் நம்ம போட்டோன்னா நம்ம கடையில் தக்காளிலாம் வாங்க வேண்டியது வராது அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். பட் இது வரைக்கும் போட்டதில்லை. ஏதாவது ஒரு அந்த பெங்களூர் தக்காளி அல்லது ஒரு நாட்டு தக்காளி வளரும். அப்பப்போ இதை யூஸ் பண்ணாலும் வெளியிலையும் தக்காளி மட்டும்தான். என்னோடய பதிவுகளில் நிறைய சொல்லிட்டு வரேன், எந்த காயும் நான் வாங்குறதில்ல, ஆனால் தக்காளி மட்டும் வெளியில் வாங்கிட்டுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ லைபீரியன் தக்காளி நம்ம வீட்டில் வந்ததுக்கப்புறமும், மடிப்பு தக்காளி, லைபீரியன் தக்காளி, ஆனால் ரொம்ப எனக்கு யூஸாக இருக்கிறது லைபீரியன் தக்காளி தான். அது வந்ததுக்கப்புறமா 2 செடியோ 3 செடியோ தான் லைபீரியன் தக்காளி இருக்குது. டெய்லியுமே ஒரு 5 காய் 10 காய் வந்துக்கிட்டே இருக்கிறனால கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதமாகவே இந்த காய் வந்துக்கிட்டே இருக்குல்ல. ஒரு மாதமாக நான் தக்காளி கடையில் வாங்கலைங்க. இல்லைனா வாரத்துக்கு ஒரு 2 கிலோ வாங்குவேன். எனக்கு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோ தக்காளியாவது ஆகும். தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். புளியே எடுக்க மாட்டோம். வீட்டில் புளி வாங்கினா அப்படியே தான் இருக்கும். 2-3 மாதத்துக்கு புளி அப்படியே இருக்கும். என்னைக்காவது ஆசைப்பட்டு பிள்ளைங்க புளி சாதம் கேட்டால் செய்கிறது தான். மற்றபடி எல்லாத்துக்கும் தக்காளி போட்டு தான் செய்வேன். இந்த தக்காளி 4 செடி தான் இருக்குது. இது வந்ததுக்கப்புறமா எனக்கு தக்காளி வாங்குகிற வேலையே இல்லைங்க. அதே மாதிரி பச்சை மிளகாவும் வைலட் கலர் பச்சைன்னு சொல்லிட்டேன்னா வைலட் கலர் காந்தாரி மிளகாயும் இந்த சாதாரண இந்த மிளகாயும் சேர்ந்து இருக்கிறனால எப்போவுமே குறையாமல் எனக்கு மிளகாய் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. மிளகாய் பறித்து வச்சு அது அப்படியே இருக்குது. ஆனாலும் ஒரு சில இதுக்கு வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்ல மனம் இருக்குன்னா சில இதுக்கு இங்கே ஓடி பறிப்பேன், அங்கே அது அப்படியே இருக்குங்க. ஆக மிளகாய்க்கும் பஞ்சமே இல்லாமல் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஓகே, பாய்.